சுவாமி ரூம்ல பயன்படுத்தக்கூடிய இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம அவளோட போட்டோஸா இருந்தாலுமே அதை வந்து செவத்துல ஆணி அடிக்காம நம்மளால மாட்டி வைக்க முடியாது. ஸோ அதிக அளவுல ஆணி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பல போட்டோஸை வந்து நம்ம மாட்டாம அப்படியே லாக்கர்லயே வந்து வச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு அதுக்கான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். கட்டாயம் இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றது, அதை எங்க வாங்கினது, அதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த வால் ஹேங்கிங் ஹூக்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து மொத்தமாக ஒரு 20 பீஸ் இருக்கக்கூடிய பேக்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் மாதிரி வரும், நம்ம அதை அப்படி எடுத்து ஒட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம செவத்தில் ஆணி அடிக்க மாதிரியான அமைப்பிலே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த சில்வர் ஸ்க்ரூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃபோட்டோஸை வந்து ஹேங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது பேக் சைடில் வந்து உங்களுக்கு நம்ம பிரிச்சுட்டு ஒட்டுற மாதிரியான டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல இருக்கக்கூடிய கம் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாமே அழகாக நம்ம வந்து நம்ம வால்லையும் சரி, அதே மாதிரி பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களையுமே அழகாக ஒட்டிட்டு நம்ம மாட்டி வச்சுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம நகர்த்தி வச்சுட்டு நம்ம அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து மாட்டி வைக்க முடியும். அது மாதிரி அழகாக இதை செவத்தில் இப்படி ஒட்டிட்டு நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 பீசஸ் இருக்கக்கூடியதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை வால்லையோ வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா கரெக்டான அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா ஒட்டிட்டு திரும்ப எடுத்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெயிண்ட்டும் இல்லை அப்படியே உறிஞ்சி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம ஒட்டும் போது கரெக்டான அந்த பிளேஸ் பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒரு வேளை கோணையாக இருக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப எடுக்கலான்னு எடுத்திங்கன்னா கட்டாயம் அது வராது. அதே மாதிரி இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு வாலில் நீங்கள் அப்படியே அழுத்தி ஒட்டி விட்டுறணும். உள்ளே எந்த ஒரு ஏரும் லாக் ஆகாத மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஹெவியாக நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டோட்டலாக வந்து 20 பீஸ் இருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 340 வந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ வாங்க இது எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறதையும் அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஹெவியாக தாங்குதா அப்படிங்கிறது. ஸோ என்னோட பூஜை அறையிலுமே பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஃபோட்டோஸ் வந்து நான் கீழே அந்த ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹூக் நான் வந்து ஒட்டிட்டு அதில் தான் வந்து அழகாக அந்த ஃபோட்டோஸை வந்து நான் மாட்டி வச்சுட்டேன். நல்லா ஹெவியாக தாங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குபேரர் ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஷெல்ஃபில் தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதுவுமே வந்து நான் அப்படியே அதை வாலில் எடுத்து ஹேங் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டான அந்த டேரக்ஷன் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது. உங்களுக்கு அந்த செவத்தில் இருக்கிற அந்த பெயிண்ட்டுமே உறிஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இது பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரியான டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல இதை வந்து ஒட்டணுமோ அந்த பிளேஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைடில் வந்து எந்த ஒரு ஏரும் வந்து உள்ள இல்லாமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இப்போ இதில் நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு அந்த கேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை நம்ம எடுத்து அழகாக மாட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட் இருக்கக்கூடியது தான். இதுவுமே நல்லா வந்து தாங்குது. ஸோ பாருங்கள். ஸோ இனி வந்து ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த கவலையில் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த ஹூக்ஸை பயன்படுத்தி நம்ம எல்லா விதமான ஃபோட்டோஸும் வந்து வாலில் வந்து நம்ம மாட்டிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது, ஒருவேளை இது போல் நீங்களும் சாமி படங்களோ இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வாலில் ஒட்டணும் அவசரப்படுறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோவுமே வந்து அந்த ஹூக் வச்சு நான் வந்து மேலே வந்து மாட்டியாச்சு. ஆணியே அடிக்காமல் அழகாக நம்ம மாட்டியாச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸும் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கு. கீழ நம்ம வந்து தீபம், இல்ல மத்த பொருட்கள் மட்டும் வைக்கிறதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. இதுபோல உங்களுக்கும் வந்து சின்ன ஷெல்ஃபா தான் இருக்கு. கீழ மட்டும் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, அந்த ஹூக் வச்சு நம்ம எல்லா ஃபோட்டோஸும் வந்து மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இடமும் நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா எல்லா ஃபோட்டோவும் வந்து நம்ம வந்து அழகா செவுத்துல வந்து மாட்டியாச்சு. அதுவும் துணியும் ஆணியே அடிக்காம அழகா மாட்டியாச்சு. நல்லா வெயிட்டா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் நல்லா உங்களுக்கு வந்து ஹெவியா தாங்குது. ஸோ கண்டிப்பாவே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடமும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு மற்ற பொருட்கள் வைக்கிறதுக்கும் நல்ல இடமும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, ஃபோட்டோஸ் ஆணி அடிக்காமல் மாட்டணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஹூக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.